மீட்பெருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த கால வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களையும் சிடிசி வாய்ஸ் ஆஃப் காட் மூலமாக யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு இடங்களில் இருந்து இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் மிக முக்கியமான சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். தீர்மானங்கள் என்கின்ற ஒரு தொடர் போதனையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ உலகத்துல மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த தீர்மானம் என்பதாகும். தீர்மானத்தை நாம் பிரதிஷ்டை என்று கூட சொல்லலாம், அர்ப்பணிப்பு என்று கூட நாம் சொல்லலாம். ஒரு காரியத்தை குறித்த தீர்க்கமான உறுதியான ஒரு மனநிலைக்கு பேருதான் தீர்மானம். தீர்மானத்தை எடுத்தால் மட்டுமே நம்மால் ஒரு தெய்வீகமான ஒரு முழுமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். டாக்டர் பில்லி கிரஹாம் அவர் சொல்லுகிறார், இன்றைய திருச்சபைக்கு மிக முக்கியமான தேவை தீர்மானங்கள் என்று சொல்லுகிறார். உலகத்தின் தத்துவங்கள் பரலோகத்தின் தத்துவங்கள் இரண்டுக்கும் நடுவிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது என்றால் என்ன? பிசாசு வந்துட்டு ஒரு ரிங்ல போய் நின்றுட்டு வா நீ நானும் சண்டை போடலான்னு சொல்லி கூப்பிடுறானா? அப்படி இல்லைன்னா நாம கூப்பிடுறோமா? கிடையாது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது என்றால் பிசாசு வைத்திருக்கிற அவனுடைய போதனைகளுக்கு, தத்துவங்களுக்கு, கோட்பாடுகளுக்கு, அவனுடைய பழக்க வழக்கங்களுக்கு, அவனுடைய பாரம்பரியங்களுக்கு, அவன் இங்கே வைத்திருக்கிற தேவ நீதிக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் எதிரான எல்லா காரியங்களையும் இங்கே வைத்திருக்கிறான். அவைகளை நாம் நிராகரிப்பதின் மூலமாக தேவனுடைய சத்தியம் என்ன, தேவனுடைய கோட்பாடு என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆக தீர்மானம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. நம்மை நாம் ஜெயிக்க வேண்டுமானால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் இன்னொருவர் தீர்மானித்து அந்த தீர்மானத்தை உங்கள் மேல் திணிக்க கூடாது. இன்னொருத்தருடைய பிரதிஷ்டையை உங்கள் மேல் திணிக்க கூடாது. இன்னொருத்தருடைய அர்ப்பணிப்பை உங்கள் மேலே கட்டாயப்படுத்தக்கூடாது. மாறாக நீங்கள் கேட்கிற ஆரோக்கியமான வசனத்தை, ஆரோக்கியமான உபதேசத்தை, தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை நீங்கள் அறிந்து நீங்களாகவே தீர்மானித்து பழக வேண்டும். நீங்களாகவே அந்த தீர்மானத்திற்கான உயிரை, தியாகங்களை, அந்த தீர்மானத்திற்கான ஒரு செயல்களை நாம் செய்து பழக வேண்டும். நாம் முதலாவதாக பிதாவின் தீர்மானங்களை நாம் தியானித்தோம். போன வாரத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவின் தீர்மானங்களை நாம் தியானித்தோம். இப்பொழுது இந்த வாரத்திலே நாம் ஆவியானவருடைய தீர்மானங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நேரங்கள் நமக்கு குறுகினதா இருக்கிறபடினால் நாம் வேதத்துக்கு கடந்து வரலாம். பரிசுத்த ஆவியானவரின் தன்மைகள் நமக்கு புரிய வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவும் பரிசுத்த ஆவியானவரின் பணியும் என்கின்ற அந்த அறிவு சபைக்கு மிக முக்கியமான தேவையாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவும் பரிசுத்த ஆவியானவருடைய பணியும் இன்றைய திருச்சபைக்கு மிக முக்கியமானதாய் இருக்கிறது. அநேகர் எபேசு பட்டணத்து மக்களைப் போல பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொன்னார்களே, அதுபோல இன்றைக்கு நம்முடைய சபைகளிலும் கூட, பெந்தேகோஸ்தே சபைகளிலும் கூட
பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமையை, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய தேவையை, அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவை அநேக மக்கள் இழந்து விட்டார்களோ, அல்லது அவர்கள் அதை குறித்து கரிசனை அக்கறை இல்லாமல் இருக்கிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது. நாம பாரம்பரியத்துக்கும் இன்றைய பெந்தேகோஸ்தே சபைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை, சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் இருக்குது, பெரிய வேறுபாடு இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர் நாடியே பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர், இயேசு சொன்னார், நீங்களோ உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எருசலேமில் தங்கிருங்கள், எருசலேமை விட்டு புறப்படாதிருங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவின் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு என்ன பண்ணுவீங்க, சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவரை பெறாத ஒரு நபரை ஒரு தேவ மனுஷன் பரலோகத்துக்கு நேராக உருவாக்குவது கஷ்டம். ஆகவேதான் இயேசுவானவர், அதெல்லாம் நம்ம பின்னாடி சிந்திக்க போகிறோம், இயேசுவானவர் இந்த பூமியில இருக்கிறத விட, நான் இங்க இருக்கிறத விட நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்குன்னு சொன்னார். ஏனென்றால் நான் போனா சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் வருவார். அப்படியானால் சத்தியமாக இயேசுவை விவரித்து சொல்ல வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தேவை. சரி, முதல்ல பரிசுத்த ஆவியானுடைய தன்மைகளை நாம் தியானிக்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய தன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 9:14. எபிரேயர் 9:14 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அந்த 14ஆம் வசனத்தின் தொடக்கத்தை பாருங்க. நித்திய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவர் நித்தியமானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் சத்தம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நித்தியமானவர் என்கின்ற வார்த்தை, அதாவது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த நித்தியமானவர் என்கின்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூமட்டோஸ் அயோனியோஸ். நியூமட்டோஸ் அயோனியோஸ், PNEUMATOS AIONOIS, நியூமட்டோஸ் அயோனியோஸ். இந்த நித்தியமானவர், நித்திய ஆவியினாலே என்கின்ற இந்த எபிரேயர் 9:14 வசனத்தினுடைய அந்த முதல் வார்த்தை இருக்குது பாத்தீங்களா, நித்திய ஆவியினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கான எபிரேய கிரேக்க வார்த்தை நியூமட்டோஸ் அயோனியோஸ். இத எப்படி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, eternal spirit refer to the Holy Spirit, timeless, age transcending nature as part of the divine அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இத eternal spirit refer to the Holy Spirit, timeless, age transcending nature as part of the divine என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்படின்னா தெய்வீகத்தின் ஒரு பகுதியாக பரிசுத்த ஆவியானவர் காலத்திற்கும் எல்லையில்லா தன்மைகளுக்கும் அப்பாற்பட்டவராய் இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. உங்களுக்கு புரியுதா? பரிசுத்த ஆவியானவரை காற்று என்று சொல்லக்கூடிய குரூப் இருக்குது இன்னைக்கு. பரிசுத்த ஆவிய சக்தி என்று சொல்லக்கூடிய குரூப் இருக்குது. பரிசுத்த ஆவியே தேவன் இல்லை என்று மறுதலிக்கிற ஒரு குரூப் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் ஆழ்த்தத்து பர்சன் கிடையாது, ஹோலி ஸ்பிரிட் நாட் இஸ் a person என்று சொல்லக்கூடிய குரூப் இருக்குது. அதுக்கு பின்னாடி போறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அவங்க சொல்றது என்னன்றது புரியாமலேயே. நான் பேசுறது விளங்குதா? சகோதரர் அகத்தியன் ஒரு கருத்து சொன்னாரு. நிறைய பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு தங்களுக்கு சத்தியம் தெரியாது என்கின்ற விஷயமே தெரியாது.
ஏன் இதை நம்முடைய ஊழியக்காரர் வன்மையா கண்டிக்கிறார்? ஏன் சில இடங்களுக்கு போவதை கண்டிக்கிறார்? ஏன் சில ஊழியர்களோடு தொடர்பு வைக்கிறதை கண்டிக்கிறார்? ஏன் சில கூட்டங்களுக்கு போறதை கண்டிக்கிறார்? நான் என்ன சொல்றேன், அவங்கள நம்ம கிட்ட கொண்டு வாங்க, இல்ல நம்மள அவங்க கிட்ட கொண்டு போங்க. அதை விட்டுட்டு நம்முடைய சபையார் அல்லது இந்த பெந்தேகோஸ்தே சபை மக்கள் அநேகர் இன்றைக்கு சத்தியம் இல்லாத ஒரு இடங்களுக்கு போய் சத்தியம் இல்லாத ஒரு செய்திகளை கேட்டு சத்தியம் எதிரான ஒரு சில காரியங்களை தங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய விசுவாசத்திலிருந்து வழுவி போகிறதை, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி மாண்டு போய் கொண்டிருக்கிறது இந்த நாட்களிலே பகிரங்கமாய் பார்க்க முடிகிறது. இந்த திருச்சபை அப்படிப்பட்ட துருபதேசங்களுக்கும் அப்படிப்பட்ட வஞ்சக ஆவிகளுக்கும் அப்படிப்பட்ட சாத்தானின் பொய்களுக்கும் நீங்கள் விலகி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நீங்கள் போராட பிரயாசப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாம். அப்படியானால் எவர்லாஸ்டிங் என்றாலே, அதாவது நித்தியம் என்றாலே ரெஃபர் டு காட் என்ற அர்த்தம். தேவன் இல்லாத ஒன்றை நித்தியம் என்று சொல்லவே முடியாது. Eternal Spirit refers to the Holy Spirit, timeless, age, transcending nature as part of the divine. தெய்வீகத்தின் நிலையில் பரிசுத்த ஆவியானவர் காலங்களுக்கும் எல்லையில்லா தன்மைகளுக்கும் அப்பாற்பட்ட தெய்வீகத்தின் ஒரு பார்ட்டா இருக்கிறார், பகுதியா இருக்கிறார். நீங்கள் இதை மறந்து விடவே கூடாது. அப்படியானால் ஆவியானவர் யார்? ஆவியானவர் நித்தியமானவர் என்றால் ஆவியானவர் தேவன். முதல்ல இது புரியணும் நமக்கு. நாங்க பிதாவை கொண்டாடுவோம், இயேசுவை கொண்டாடுவோம், ஆவியானவரை பற்றி அறிவே இல்லாமல் இருப்போம்னு சொன்னா இன்றைய திருச்சபை மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கிறது. எங்கடான்னு சொன்னா ஆவியானவரை அறியாமல் இருப்பதினால், ஆவியானவரை அறியாமல் இருப்பதினாலும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதினாலும் தான் இன்றைய திருச்சபை மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அப்போஸ்தலர்கள் நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு கேள்வி கேட்டாங்க. They were saved. அவர்கள் சுவிசேஷத்தை அறிந்திருந்தார்கள், அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், அவர்கள் இயேசுவை அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். அப்படியானால் ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளே ஒரு தாகம் பொங்கியிட வேண்டும். உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள இண்டிவிஜுவல் தீர்மானம் என்று நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு தீர்மானத்தை நான் எடுத்து உங்கள் மேல திணிச்சேன்டானா உங்களுக்கான பலம் வர வரைக்கும் அதை நீங்க ஏத்துக்குவீங்க. உங்களுக்கான பலம் வந்துச்சு இல்லைங்களேன், இவர் என்ன சொல்றது நம்ம கேட்கறது அப்படின்னு சொல்லி போயிடுவீங்க. ஆனா உங்களுக்கு நீங்களே ஒரு தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா உலகில் மாபெரும் அற்புதமான ஆன்மீகத்தின் ஒரு தன்மை தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்வது. எனக்கு புரிதையான்றவங்க, யார் ஒருவர் தன்னுடைய ஆவியோடு தன்னுடைய ஆத்துமாவை பேசுவதற்கு அனுமதிக்கிறாரோ, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், கலங்குறதெல்லாம் நம்ம பேசுறோம், ஆனா கருத்தான காரியங்களை பேசுவதற்கு மறந்து விடுகிறோம். சரி, அப்படியானால் அரிசுத்த ஆவியானவர் நியூமட்டோஸ் அயோனியோஸ், எபிரேயர் 9:14. இரண்டாவது என்னவா இருக்கிறார்? சங்கீதம் 139 சங்கீதம் 7 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 100 வாசிமா. சங்கீதம் 139:7 வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? இங்கே ஆவியானவர் என்னவா இருக்கிறாரு? முதல்ல நீங்க ஆவியானவர் யாருன்னு புரிஞ்சுக்கினாதான் ஆவியானவர் என்ன தீர்மானம் எடுத்தார். நாம எப்படி இயேசு கிறிஸ்து யார் என்றதை புரிந்து கொண்டு இயேசு என்ன தீர்மானம் எடுத்தார் என்பதை கடந்த வாரத்தில் தியானித்தோமோ, ஆவியானவர் யாருன்னு புரிஞ்சாதான் ஆவியானவர் எடுக்கிற தீர்மானங்கள் என்ன என்பது நமக்கு புரியும், ஆவியானவருடைய பணி என்ன என்பது நமக்கு புரியும். 139வது சங்கீதத்துல 7 வசனத்தை வாசிக்க கேட்டோம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் யாரா இருக்கிறாருன்னு சொன்னா எங்கும் நிறைந்தவர். ஓம்னி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஓம்னி பிரசன்ஸ் ஆஃப் காட் அல்லது ஓம்னி பிரசன்ஸ் என்பது யாருக்கு மட்டும்தான் பொருந்தும்? தேவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். கவனிக்கிறீங்களா அன்பு சகோதரர்களை? கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்துட்டு நாம தியாகம் பண்ணிட்டு தான் நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம்.
நாங்கள் கர்த்தருக்காக எவ்வளவு பாடுபடணும் தெரியுமா? நாங்கள் கர்த்தருக்காக எப்படி எல்லாம் வாழறோம் தெரியுமா? நரகத்துக்கு போயிட்ட ஒருத்தனை நீங்க பேட்டி எடுத்தீங்கடான்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இப்ப ஐஸ்வர்யவான் உள்ள ஒரு மனுஷன் நரகத்தில் இருக்கான் இல்லையா, அதை பாதாளத்தில் இருக்கான் இல்லையா, இப்ப ஐஸ்வர்யவான் விடுதலையாய் பூமிக்கு வரான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான்? ஐஸ்வர்யவான் விடுதலை ஆயிட்டாயா, இன்னைக்கு ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, பூமிக்கு போடா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஒரு 50 வருஷம் பூமியில போட வாடா அப்படின்றாரு. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு நொடி கூட அவன் வீணாக்க மாட்டான். ஒரு நொடி கூட அவன் சுயநலத்தை பத்தி பேச மாட்டான். ஒரு நொடி கூட அவன் தேவையில்லாததை சிந்திக்க மாட்டான். ஒரு நொடி கூட அவனால் சும்மா இருக்க முடியாது. அப்பதான் தெரியும் நீ இங்கே எவ்வளவு தேவனுக்காக வாழ்ந்தாலும் அது பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 குண்டு ஊசி அளவுக்கு கூட அது இணையாகாது. நீங்க எவ்வளவு ஜெபித்தாலும், நீங்க எவ்வளவு ஆராதித்தாலும், நீங்க எவ்வளவு வாழ்ந்தாலும், நீங்க எவ்வளவு கொடுத்தாலும், நீங்க எவ்வளவு ஓடினாலும், எவ்வளவு உழைத்தாலும், அவர் தரப்போகிற அந்த பரலோகம் என்கிற அந்த கடலோடு ஒப்பிட்டா நாம செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் ஒரு சொட்டு தண்ணிக்கு கூட இணையாகாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாம அவரை ஏற்றுக்கொண்டு நாம தியாகம் பண்ணல, நம்மை ஏற்றுக்கொண்டு அவர் தான் தியாகமும் செய்தார், தியாகம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆக பெருமை பாராட்டுவது, நாம் அவரை நம்புவதில் பெருமை பாராட்டக்கூடாது, அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதில் பெருமை பாராட்டி பழகணும். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், இந்த ஜாதியிலிருந்து வந்து ஏற்றுக்கொண்டேன், இந்த மதத்திலிருந்து வந்து ஏற்றுக்கொண்டேன், இத்தனை பெரிய சொத்துக்களில் விட்டு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று அதுல மேன்மை பாராட்டக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்பதிலே பெருமை பாராட்ட வேண்டும். அப்படியானால் அவர் எங்கும் நிறைந்தவர், ஓம்னி பிரசன்ஸ் ஆஃப் காட், எங்கும் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மாம்சத்தில் இருந்த காலங்களில அவர் இந்த உலகம் முழுவதற்கு இந்த ஊழியத்தை கொண்டு போக வேண்டும், உலகம் முழுவதற்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால் இயேசுவானவர் இருக்கிறத விட ஆவியான் நிலையில, ஆவி நிலையில எங்கும் நிறைந்திருக்கிற ஆவியானவர் தேவை என்பதை உணர்ந்துதான் நான் இருக்கிறத விட நான் போறது நல்லதுன்னு சொன்னார். Holy Spirit is omnipresence of God. அவர் எங்கும் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் பரிசுத்த ஆவியை லியோனார்ட் ரேவனில் சொல்றாரு, எதை பெற்றாலும் பெறாவிட்டாலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அல்லேலூயா. ஒவ்வொருத்தர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நல்லவர் நன்மையாய் வந்து இறங்க வேண்டும். அந்த வீட்டிலே கூடியிருந்த அனைவர் மேலும் ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கிற எவனும் எதை பெற்றுக் கொள்கிறான்? கொள்ளாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இல்லையா, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இயேசுவின் நாமம் தரித்து இயேசுவின் நாமத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. யாரோ ஒருத்தர் உங்க தலைமையில கை வச்சு, நான் பரிசுத்த ஆவியான வந்து வியாபாரம் கிடையாது, யாரோ உங்க தலைமையில கை வச்சு, ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது சொல்லிடுறேன். ஒரு மலையாள குடும்பம் ஒரு தமிழ்கார பொண்ண அவங்க ஒரு மீட்டிங் கூட்டு போயிட்டாங்களாம். அந்த பொண்ணு தமிழ் பொண்ணு, கூட்டு போன குடும்பம் மலையாள குடும்பம். மீட்டிங் நடக்குது. பாஸ்ட் வந்து அப்படியே கை வச்சு ஜோமனினே வர்றாரு. அவர் தலைமையில் கை வச்சு ஊடாரா ஊடாரான்றாரு. ஊடாரா ஊடார அப்படின்னா அந்த பொண்ணு வந்து, அந்த ஐயா பேர் வந்து, அந்த அம்மா பேர் வந்து, கூட்டு போன அந்த அம்மா பேரு ஷீபா. அவங்க வீட்டுக்காரன் இந்த பொண்ணு மாமான்னு கூப்பிட்டோம். ஷீபா மாமா சீபா மாமான்னு. அவரு ஊடார ஊடாரன்றாரு, இந்த சீபா மாமா சீபா மானா. நம்ம உடனே அபிஷேகம் பெற்றுச்சு அந்த பொண்ணு. ஊடார ஊடார சீபா மாமா சீபா மாமா. இப்படி எல்லாம் சும்மா தலைமையில கை வச்சு அவர் மீட்டிங் போயிட்டு வந்துட்டா அபிஷேகம் பெற்றுடுவேன், அவர் தலையை கை வச்சுட்டு அபிஷேகம் பெற்றுடுவேன், அதெல்லாம் ஒரு உற்சாகமூட்டுவதற்காக நடக்கலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனால் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றப்படும், வறண்ட நிலங்களிலே ஆறுகள் பாய்ந்து ஓடும். என விசுவாசிக்கருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அவர் தாம் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து அப்படி சொன்னாரா?
எனக்கு செய்தி புரியுதுன்றவங்க மட்டும் கைகளுக்கு கையிலே சொல்லி பார்க்கலாம். அப்படியே நான் அன்புக்குரியவர்களே, அவர் நித்தியமானவர். சங்கீதம் 139:7 படி அவர் எங்கும் நிறைந்தவர். 1 கொரிந்தியர் 2:10 நாம் ஒரு வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2:2 அதிகாரம் 10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்படியானால் ஆவியானவர் யாரா இருக்கிறார்னு சொன்னா ஓம்னி சைன்ட், எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். நீங்க இதில் புரிந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னா சத்தியத்தை நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி என்ன பண்ணு, ஜாக்கிரதையா இரு. தேவனுக்கு முன்பாக நிற்கிற உத்தமத்தில் முதலிடத்தில் இருப்பது தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தம் அல்ல, எழுதப்பட்ட வார்த்தையின் வெளிப்பாடு. இன்னைக்கு நிறைய சபைகள் எதை குறிச்சு ரொம்ப பெரிய மேன்மை பாராட்டுறானா, நாங்கள் இதை செய்ய மாட்டோம் அதை செய்ய மாட்டோம். நல்லது நல்லது நல்லது. ஆனால் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தப்படுவதற்கு வாழ்வியல் பரிசுத்தங்கள் முக்கியம் என்றாலும் அதை விட அதிக முக்கியமானது தேவனுடைய கோட்பாட்டு பரிசுத்தம். தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிற்கணும்னு சொன்னா சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிற அனுபவத்தை உடையவர்களாய் ஊழியர்கள் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பகுத்து போதிக்கக்கூடிய திருச்சபைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களாக தேவனுடைய மக்கள் காணப்பட வேண்டும். எங்கேயோ ஒரு சபை இருக்குது எங்களுக்கு பக்கத்துல, ஏதோ ஒரு சபை இருக்குது எங்களுக்கு சௌகரியமா, அந்த பாஸ்டர் வந்தாரு எங்களை விசாரித்தாரு, அந்த பாஸ்டர் வந்தாரு. ஆரம்பத்துல எல்லாருமே ஒரு பிகினிங் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள ஊழியர் செய்யறவங்க அடிக்கடி வருவாங்க. 27 வருடங்கள் ஊழியத்தை கடந்து பல்வேறு இடங்களில் சபைகளை ஸ்தாபித்து விட்டு ஒரு அம்மா சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல பாசம் நீங்க ஏன் 9 மணில இருந்து 1 மணி வரைக்கும் சர்ச்சை நடத்த மாட்டேன்றீங்க, ஆரணி பிரான்ச் போய் நீங்க நடத்துறீங்களாமான்னு கேட்டேன். நாங்க எங்க நடத்துறது? அப்ப ஆன்லைன்ல இருக்கிற மக்களுக்கு யார் தான் சத்தியத்தை சொல்றது? அவங்க எல்லாரும் இங்க வர சொல்லு, 26 கிலோமீட்டர் நீங்க இங்க வரணும், நீங்க வந்து அங்க வாங்கம்மா, உங்களுக்கு 1 மணி நேரம் தான், 1 மணி வரைக்கும் தான் நடத்தணும், வாங்க ஆரணிக்கு வாங்க. அவ்வளோ தூரத்துக்கு எப்படி வருது? இந்த மாதிரியான விதண்டாவாதிகள் எல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பழகுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியானால் நித்தியமானவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள், 3 முதல் 4 வரை வசனங்களை நீங்க எழுதிக்கங்க. அதை நாம எழுதி கொள்ளலாம், வாசிக்க நமக்கு நேரம் கிடையாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வரை 4ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, அங்கே அனனியால் சப்பிரால் என்று சொல்லப்படுகிற ஆதி சபையை சேர்ந்த விசுவாசிகள், ஒரு கணவன் மனைவி தங்களுடைய சொத்தை வித்து என்ன பண்றாங்க, அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அப்ப இந்த அனனியால் சப்பிரால் என்று சொல்லப்படுகிற அந்த கணவன் மனைவி அவங்களுடைய சொத்தை வித்து அதுல கணவனும் மனைவியும் அறிய ஒரு பங்கை வஞ்சித்து அப்போஸ்தலனாகிய பேதுருடைய பாதத்துல கொண்டு வந்து அவர்கள் சொத்தை வைக்கிறாங்க, அந்த பணத்தை வைக்கிறாங்க. அப்ப பேதுரு கேட்கிறாரு, அனனியாவே நீ உன் பங்கை இவளுக்கு தான் வித்தியா? பங்கு யாருடையதுதான், சொத்து யாருடையது? அனனியா சப்பிராலுடையது. வித்த அந்த கிரயமும் யாருடையது? அனனியால் சப்பிராலுடையது. எங்களுக்கு தேவை இருந்துச்சு, நாங்க ஒரு பங்கு எடுத்துட்டோம், மீதி கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறோம் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரும் வைக்கிறது உண்மையான தசமபாகம், அதனால நாமளும் தசமபாகன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு வச்சிருவோம், அவ்வளவுதான் எங்க வருமானமே, அவ்வளவுதான். அனனியாவை பார்த்து பேதுரு கேட்கிறாரு, அனனியாவே நீ கிரயத்துக்கு விட்டுறது இவ்வளவுதானா? எஸ். நீ பொய் சொன்னது மனுஷனிடத்துல அல்ல, அனனியாவே நீ சோதித்தது, நீ பொய் சொன்னது தேவனை. பரிசுத்த ஆவியிடத்துல பொய் சொல்லும்படி உன் இருதயத்தில் நீ துணிகரம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்துல பொய் சொல்லல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அப்படியானால் இங்கே பரிசுத்த ஆவியானவரை பேதுரு என்னன்னு சொல்றாரு? தேவன் என்று சொல்லுகிறார். பின்னாடி இருக்கிற சம்பவங்கள்லாம் துக்ககரமானது, அதை நான் சொல்ல விரும்பல. பரிசுத்த ஆவியானவர் தேவன். ஆதியாகமம் 1:2 சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர், ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹோலி கோஸ்ட்,
ஹோலி ஸ்பிரிட் என்று சில இடங்களில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவி என்பது பவர் ஆஃப் காட், ஹோலி கோஸ்ட் என்பது பார்ட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையும் குறிக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை மாத்திரமல்ல, தேவத்துவத்தின் மூன்றாம் ஆழ்த்தத்துவமானவர். புரிஞ்சவங்க மட்டும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை ஆழ்த்தத்துவமாகவும் தேவத்துவத்தின் உடையவராகவும் நம்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை கலையிலேயே சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 5:7 சொல்லுகிறது, மூவரும் எப்படி இருக்கிறாங்களா? ஒன்றா இருக்கிறார்கள். ஃபாதர், சன் அண்ட் ஹோலி கோஸ்ட். பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களை மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஒரே தேவனின் திரியேகத்துவத்தை சத்தமா யார் சொல்லுங்க? எல்லாம் சொல்லலாமா? எல்லாம் சொல்லலாமா? திரியேகத்துவத்தை எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஒரே தேவன் ஒரே நேரத்தில் உலகங்களின் சிருஷ்டிப்புக்காகவும் மனுக்குலத்தின் மீட்பிற்காகவும் தேவன் பிதாவாகவும் தேவனின் வார்த்தை தேவனுடைய குமாரனாகவும் தேவனின் ஆவி பரிசுத்த ஆவியானவராகவும் செயல்படுவதே திரித்துவம் அல்லது திரியேகத்துவம். கரங்களை தட்டி கட்டமைப்படுத்தல எல்லாரும். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகள் வந்தா இனிமே கரங்களை தட்டி கட்டமைப்படுத்தலாம். நல்ல செய்திகள், நல்ல கருத்துக்கள் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா வெறும் அல்லேலூயா மாத்திரம் சொல்லாம கரங்களை தட்டியும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படியானால் ஆவியானவர் நித்தியமானவர், ஆவியானவர் எங்கும் நிறைந்தவர், ஆவியானவர் எல்லாம் அறிந்தவர், ஆவியானவர் தேவன், ஆவியானவர் படைப்பின் தேவன், ஆவியானவர் மூவொரு தேவனாய் இருக்கிறார். சரி, இப்போ இந்த ஆவியானவர் எடுத்த தீர்மானம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ஆவியானவர் என்னையா தீர்மானத்தை எடுத்திருக்கிறாரு? யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அவர் என்ன பண்ண மாட்டாராம்? சுயமா பேச மாட்டாராம். ஐயா, ஆவியானவரை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் போய்விட்டோமோ என்று எனக்கு தோன்றுகிறது. வெறும் அந்நிய பாஷை தான் ஆவியானவர் என்ற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆவியானவரை கொண்டு வந்துட்டோம். கண்டிப்பா அந்நிய பாஷை உண்டு. நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆராதனையில் பேசுகிறேன், வீடுகளில் அதிகமாய் பேசுகிறேன், தனிப்பட்ட முறையில அதிகமாய் பேசுகிறேன். ஆனால் அந்நிய பாஷை மட்டுமே ஆவியானவருக்கான அளவீடாக வைத்துக் கொள்ளக்கூடாது. உடனே எங்க பாஸ் அந்நிய பாஷை இல்லைன்ட்டாருன்றது போய் வெளியே பேசு. நம்ம ஆளுங்களுக்கு நான் சொல்ல வர கருத்தே புரியல. அற்புதங்களை விட தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம் நான் சொல்றேன். ஒருத்தர் போய் என்ன சொல்றாரு? அற்புதமே எங்க பாஸ்டர் இல்லைன்றாரு. நான் அற்புதத்தை இல்லைன்னு சொல்லலையா, அற்புதத்தை விட பவர் ஆஃப் காடை விட வேர்ட் ஆஃப் காட் ரொம்ப முக்கியம். அப்படியானால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவானவர் சொல்லுகிறார். யோவான் வாசிக்க வேண்டாம், எழுதி கொள்ளுங்க. யோவான் 14:17 இயேசுவானவர் சொல்லுகிறார், அவர் உங்களோடு கூட இருப்பார். வித் யூ, ஹோலி ஸ்பிரிட் வித் யூ. கூட இருந்து என்ன பண்ணுவாரா? இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சகருக்கு நேராக ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியினால் என்று ஒருவனை இயேசுவை கர்த்தர் என்று என்ன பண்ண முடியாதாம்? அறிக்கை பண்ணவே முடியாதாம். அப்படியானால் ஒரு மனிதன் உணர்ந்து மனம் திரும்பி அவன் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் இருக்கணும். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் வித் யூ. அடுத்த நிலை என்ன? ஹோலி ஸ்பிரிட் இன் யூ. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். உங்களுக்கு வெளியே இருந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் உங்களை கொண்டு வருவார். உங்களுக்கு உள்ளே வந்து கிறிஸ்துவாய் உங்களை டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணுவார். எனக்கு புரிதுன்றவங்க மாத்திரக்காரங்களை தலையிலே சொல்லுங்க. அன்புக்குரிய தேவனுடைய மனுஷனே, மனுஷியே, வாலிப மகனே, மகளே, சிறியோரே, பெரியோரே, கவனிங்க. பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து எப்படி
அடையாளப்படுத்துறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாரு. உங்களோடு கூட இருந்து என்ன பண்ணுவாருன்னா, இரட்சகராகிய இயேசுவுக்கு நேராக உங்களை லீட் பண்ணுவாரு. உலகத்தில் உள்ள மக்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி அவர்களை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை ஆக்கணிக்குட்படாதபடிக்கு, கோபாக்கணிக்கு என்று நியமிக்கல, இயேசுவின் மூலமாக நீ நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிற வேலை பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அப்போ வெளியே இருந்து கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்தவர் நமக்கு உள்ளே வந்து கிறிஸ்துவின் தன்மைகளுக்கும் தெய்வீக சுபாவங்களுக்கும் மகிமையான சுவிசேஷத்திற்கு நேராக நம்மை நடத்துகிறார். அர்த்தம் இந்த மனசுலாயோ என்ன புரியுதாயா? சல்பா சல்பா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா புரியுதையா? எஸ், நல்லவர். ஆனா லூக்கா 4:18 நமக்கு மேலிருந்து கூட இருந்து ஆவியானவரை எப்படி இயேசு கொண்டாடி இருக்கிறார் பாருங்க. ஆவியானவரை இயேசு கொண்டாடி இருக்கிறார். உங்க கூட இருந்து உங்களை எனக்கு நேரா நடத்துவாரு. உங்களுக்கு உள்ள வந்து என்னை போல மாற்றுவாரு. உங்களுக்கு மேல இருந்து எனக்காக பெரிய காரியங்களை செய்ய வைப்பாரு. லூக்கா 4:18 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என் மேல இருக்கிறதுனாலதான் அக்கினி அபிஷேகம். அதற்கு பேரு அக்கினி அபிஷேகம். ஆவின் அபிஷேகம் நமக்குள்ளிருந்து தெய்வீக சுபாவங்களுக்காய் நம்ம நடத்துவது. அக்கினி அபிஷேகம் என்பது நமக்கு மேலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம் மூலமாக செய்து இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக மக்களை ரட்சிப்புகளை கொண்டு வந்து வருகைக்கு நேராக மக்களை ஆயத்தப்படுத்துவது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஆனா இவ்வளவு பெரிய ஆவியானவர் நித்தியமாய் இருந்தாலும், எங்கும் நிறைந்தவராய் இருந்தாலும், எல்லாம் அறிந்தவராய் இருந்தாலும், தேவனாய் இருந்தாலும், படைப்பின் காரணராய் இருந்தாலும், ஆள் தத்துவத்தில் 3இல் 1ஆய் இருந்தாலும், அவர் விசுவாசிகளை நடத்தக்கூடியவராய் இருந்தாலும், விசுவாசிகளுக்குள்ளிருந்து கிறிஸ்துவை உருவாக்கக்கூடியவராய் இருந்தாலும், அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமையான ஆச்சரியமான சூப்பர் நேச்சுரல் காரியங்களை செய்யக்கூடியவராய் இருந்தாலும் சுயமா பேச மாட்டாராம். கரங்களை உயர்த்தி இந்த அல்லேலூயா போதும்னு நினைக்கிறீங்களா? இந்த சத்தம் போதுமா சைமன்? இந்த சத்தம் போதுமா? இப்ப சொல்லு பார்க்கலாம். அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்காக சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒரு மனதுதான் சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4. யோசித்து பாருங்க அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே. கடந்த வாரத்தில் பார்த்தோம், இயேசுவானவர் தேவனுடைய வார்த்தையாகிய தேவன் என்று தேவனாலே சொல்லப்பட்டாலும் பூமிக்கு வந்த பொழுது அவர் பிதாவின் சித்தம் சுயமாய் பேச மாட்டேன் என்று சொன்னார். தேவன் வார்த்தையாகிய தேவன் பூமிக்கு வந்த பொழுது மாத்திரமல்ல, பூமிக்கு வந்து பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் சுயமாய் பேச மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்கிறார். எத்தனை வருஷமா சுயமா பேசல? இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் சுயமா பேசாம இருந்தாரு? எத்தனை வருஷம் சுயமா பேசாம இருந்தாரு அப்படின்னா நீங்க 33 வருஷம்னு சொல்லிடுவீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவர் பரலோகத்திலிருந்தே சுயமா அவராகும் பொழுதே அடிமை. இந்த பாட்டை முதல்ல பாடுறது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அடிமை நான் ஆண்டவரே, தெரிஞ்சவங்கலாம், என்னை ஆட்கொள்ளு என் தெய்வமே. அவர் இவரு தேவன்றதும் இவர் அவரு தேவன்றதும் ஒரே குதூகலம் தான். ஆவியானவர் பார்த்தாரு, ஓஹோ நீங்க அவர் சித்தத்தை செய்யறது தான் உங்களுடைய நோக்கமா? சுய சித்தத்தை செய்ய மாட்டீங்களா? இந்த தீர்மானத்தை நானும் எடுக்கிறேன்னு அங்கே எடுத்துட்டாரு. ஆவியானவர் எங்கே எடுத்தாரு? சுய சித்தத்தை செய்ய மாட்டேன்றத என்னிடத்துல இயேசு கிறிஸ்து சொன்னாரு. நீங்க வாசிங்க யோவான். சுயமாய் பேச மாட்டேன் என்பதை ஆவியானவர் யாரிடம் கற்றுக்கொண்டார் அல்லது எங்கே தீர்மானித்தார் என்றால் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 16 14 15. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால். அவர் என்றால் யாருங்க? ஆவியானவர். அப்படியானா ஆவியானவரை அவர் என்று இயேசுவே சொல்லியிருக்கும் போது அவர் ஆழ்த்தத்துவம் தானே ஐயா. அது என்றால் அது ஒரு நபரை குறிக்காது. ஆனால் அவர் என்றால் ஒரு நபரை குறிக்கும், பர்சன்.
இயேசுவே ஆவியானவரை அது என்று சொன்னாரா, அவர் என்று சொன்னாரா? இருக்கிறீங்களா ஐயா? இருக்கிறீங்களா? வாலிப மகளே, இருக்கிறியா? அவர் யாருடையது எடுத்து உங்களுக்கு சொல்லுவாராம். அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, என்னை மகிமைப்படுத்துவார், என்னை மகிமைப்படுத்துவார், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அப்படியானால் என்னுடையவைகள் எதுவுமே இல்ல, என்னுடையவைகள் என்று நான் சொல்லுகிறதெல்லாம் பிதாவினுடையவைகள். புரிஞ்சவங்க சிந்திங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. வாசிக்கிறவன் எப்படி சிந்திக்கணுமோ கேட்கிறவங்களும் சிந்திக்கணும். இன்னும் சொல்லணும்னா, ஊழியக்காரனுடைய செய்தியை ஊழியக்காரன் சிந்திக்கிறதை விட அதிகமா விசுவாசிகள் சிந்திக்கணும். புரிஞ்சவங்க ஏன் அப்படின்னு சொன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த 1 மணி நேர செய்திக்கு குறைந்தது நான் ஒரு 7-8 மணி நேரத்தை செலவிடுறேன். இந்த 1 மணி நேர செய்திக்கு நான் குறைஞ்சது 7-8 மணி நேரம் செலவிடுறேன். 7-8 மணி நேரம் செலவழிச்சுதான் எனக்கு இந்த 1 மணி நேரம் செய்தி புரியுது. அப்படியானால் நீங்க இந்த 1 மணி நேர செய்தியை கேட்டுட்டு, அப்பா இந்த கேட்ட தாண்ட உடனே இன்றைக்கான பாடுகள் முடிந்தது என்று போய்விடக்கூடாது. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். இந்த வாரத்துல இந்த பாடு போதும் அப்பா, ஏன் இந்த பாடுகள். ரொம்ப நல்ல நல்ல சபங்க இது. ஆமேனா இல்லையா? எத்தனை வாலி பசங்க வாலி பொண்ணுங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. இது நல்ல சபைன்னு சொன்னா ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ நான் சிசுல சொல்றீங்க, சத்தமா ஒரு பெந்தேகோஸ்தாலியை சொல்லுங்க பார்க்கலாம். பத்தல, பரவாயில்ல, இயேசு நல்லவர். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. அவர் எங்கிருந்து எடுத்து பேசுவாராம்? இயேசுவிலிருந்து எடுத்து பேசுவாராம். இயேசுவினுடையதெல்லாம் யாருடையதான்? பிதாவினுடையதான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பூமியில வந்த பொழுது இயேசுவானவர் சுயமா ஒன்றையுமே நான் செய்ய மாட்டேனாரு. அப்படியானால் இந்த தீர்மானத்தை அவர் எங்க எடுத்தாரு? பரலோகத்தில் எடுத்தாரு. இப்போ இயேசு கிறிஸ்து போய் நிரந்தரமா பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு அனுப்புகிறாரு. அந்த பரிசுத்த ஆவியாகிய சத்திய ஆவியானவர் என்ன முடிவோடு வராருன்னா, சுயமா நான் பேச போறது இல்ல. அப்படியானால் எழுதப்பட்ட வார்த்தை நல்லா பாருங்க. வேதாகமத்தின் பரிசுத்த வேதாகமம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு பரிசுத்த வான்களாலே எழுதப்பட்டது பரிசுத்த வேதாகமம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு பரிசுத்த வான்களாலே எழுதப்பட்டது பரிசுத்த வேதாகமம். மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு பரிசுத்த வான்களாலே எழுதப்பட்டது பரிசுத்த வேதாகமம். அப்படியானால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எழுதின அந்த பரிசுத்த ஆவியானவராகிய ஆசிரியரே, இந்த வார்த்தை என்னுடைய சுயமானதல்ல, இது இயேசுவிடத்தில் நான் கேள்விப்பட்டது என்று சொல்லுகிறார். இயேசுவானவர் சொல்லுகிறார், இது என்னுடையதல்ல, பிதாவினுடையதா இருக்குன்னா என்னுடையது என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆதித்துவமா இருக்கிற, நித்திய வாசியா இருக்கிற, ஒருவராய் சாவாமை உள்ளவராய் இருக்கிற ஏக திரித்துவத்தின் முதல் நபராகிய பிதாவுக்கே எல்லாம் சொந்தம் என்று பிதா குமாரனும் ஆவியானவர் முடிவு எடுப்பார்கள் என்றார். நானும் நீங்களும் சுயமா பேசுறது நியாயமா இருக்குமா? சுயமா நம்ம பேசிக்கிற சாதாரண குடும்ப காரியங்களை பத்தி நான் பேசல. என்னோடு இயேசு பேசினார். என் வீட்டில் அப்படி இறங்கி வந்தார். 4 மணி நேரம் முகமுகமாய் தரிசித்தேன். அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். நான் பாருங்க, நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேங்க. பாருங்க, ஆண்டவரே என்னிடத்துல பேசுறாரு, சீண்டி பேசுறாரு. நான் என்ன ஆண்டவரேன்னு சொல்றேன், என்ன சீண்டி பேசுறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். நான் மொத்தமா சொன்னான்னு சொன்னா நிறைய பேர் யூடியூப்ல நமக்கு ஆப்போசிட்டா கமெண்ட் போடுவாங்க. அதனால கொஞ்சம் நான் அடக்கி வாசிக்கிறேன். நான் பரலோகம் போனேன், ஒரு கை நீட்டப்பட்டது, என்ன கை கூப்பிட்டுச்சு. என்ன அந்த கை யாருடையதுன்னா பிதாவினுடையது. ஏன்னா பக்கத்துல இயேசு இருந்தாரு, அதனால அது இயேசுவின் கை இல்ல, பிதாவின் கை. அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். அமாவாசை ஜெபிச்சா அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம்.
உப்பு போட்டு ஜெபம் பண்ணுன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். யார் அந்த மல்லிகா? மல்லிகா மல்லிகா. யாராவது மல்லிகா வந்து தொலைஞ்சு போறீங்க, வந்து இருக்க போறீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவரே சுயமா பேச மாட்டாராம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நித்தியமான ஆவியானவர், தேவத்துவத்தின் மூன்றாம் நபராய் இருக்கிற ஆவியானவர், டிவைன்ல பார்ட் ஆஃப் டிவைனா இருக்கிற ஆவியானவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது நம்முடைய சபை வேதாகம திருச்சபையாய் நம்மை பரிமாற்றிக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிற கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தை வானத்திலிருந்து ஒரு தேவதூதனை வந்து சொன்னாலும் அவனை ஏற்றுக்கொள்ளாத சபையா இருக்க வேண்டும். ஒருவேளை அதனால் நம்முடைய பிராணன் போகிறது என்றாலும், ஒருவேளை இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளா, வேதத்துக்கு எதிரான இந்த கருத்தை, அது வேதம் சொல்லாத இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டாதான் என் வீட்டுல நான் சாப்பிட முடியும் பாஸ்டர் சொன்னீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், அப்படி வாழ்ந்து இந்த பூமியில மரித்து நரகம் போவதை விட பட்டினியா இருந்து செத்து பரலோகம் போ. இந்த வேதத்துக்கு எதிரான ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டால் தான் எனக்கு பணம் கிடைக்கும் என்றால் அந்த பணத்துக்கு ஐயோ. இந்த வேதத்தை கருத்துக்கு ஒத்து போறனா தான் எனக்கு மக்கள் வருவாங்க என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஊழியர் தேவையில்லை. நடு ரோட்ல பிச்சை எடுத்து வேண்டுமான அந்த ஊழியத்தை செய்வதை தவிர இந்த வேதத்தின் கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லி ஒரு நாள் வாழ மாட்டேன், வாழ போறதுல உங்க கூட நாங்களும் சேர்ந்துக்கிற பாசன்ற கரம்ப உயர்த்தி. புரிஞ்சுதா? இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். அப்படியானால் பரலோகில் இயேசுவினிடத்தில் ஆவியானவர் கண்டதையும் பூமியில் இயேசுவானவர் போதித்ததில் இருந்து மட்டுமே பேசிக்கொண்டே இருக்கிறாரு. 2000 வருஷத்துக்கு மேல 3 வருஷம் இயேசுவானவர் போதித்து போனதையும் பரலோகத்துல இயேசுவானவர் பிதாவிடத்துல இருந்து கற்றதையுமே ஆவியானவர் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு, நினைப்பூட்டுறாரு, ஞாபகப்படுத்துறாரு, பேசிட்டே இருக்கிறாரு. எக்ஸ்ட்ராவெல்லாம் போடவே கூடாது. எக்ஸ்ட்ரா வார்த்தையில ஐயா 80,000 கொடுக்குற எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை கேளுங்கன்னா கூட நான் கேட்க தயாரா இல்லைங்க. இந்த ரட்சிக்கப்படாத, இந்த துருபதேசத்தை பின்பற்றுகிற, இந்த சத்திய மாறுபாடு உள்ள, இந்த பாரம்பரிய நம்பிக்கையுடைய ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு போய் நீ ஜெபம் பண்ணு, உனக்கு 10 லட்சம் ரூபாய் காணிக்கை கொடுக்கப்படும் என்று சொன்னால் எனக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் வேண்டாம். புரியுது? தேவனுடைய சத்தியத்திற்கு எதிரான ஆகாமோடு பழக்கமா இருப்பதை விட ஒரு சாரி பார்த்து விதை வீட்டில் போயிட்டு ஒரு அப்பத்தை சாப்பிட்டு விட்டு பட்டினியை பசியை போக்கிக் கொள்ளலாம். ஆவியானவர் இல்லை என்று மறுதளிக்கிற ஒரு கூட்டத்தோடு பயணித்து பிரியாணி சாப்பிடுறதை விட ஆவியானவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து கஞ்ச குடிச்சு நாண்டுகிற சாவலாம். வேதத்துக்கு எதிரான ஒரு கருத்தை நான் ஏற்றுக்கொண்டால் தான் என் குடும்பத்தில் எனக்கு பங்கு என்றால் இன்றைக்கு அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வா. இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொண்டால் என் கணவர் என்னோடு வாழ மாட்டார் என்றால் அப்படிப்பட்ட கணவரோடு வாழ்வது உனக்கு ஆசீர்வாதம் அல்ல. உபதேசத்துக்கு எதிரான ஒரு கருத்தையும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு மனநிலையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். வேதம் 1:1 என்றால் நாம் 1:2 சொல்லி பழகணும். ஒரு முறை பில்லிகிரகாம் கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், பில்லிகிரகாம் அவர்களே, யோனா 3 நாள் மீன் வயிற்றுல இருந்து வந்தார் என்று சொல்றாங்களே, நீங்கள் அதை நம்புறீங்களா? பில்லிகிரகாம் சொன்னாராம், எனக்கு பில்லிகிரகாம் ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அதனாலதான் என் பையனுக்கு 1996 பீஸ் வித் காட்ன்ற ஒரு ஆங்கில புத்தகத்தை வாசித்தேன். ஆங்கிலம் தெரியாத போதே, இப்பவும் தெரியாது, அது வேற விஷயம். அப்போ எனக்கு அது தோணுச்சு, பீஸ் வித் காட்னு ஒரு புத்தகம், யாரா இது எழுதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பில்லி கிரஹாம். அப்போ எனக்கு ஒரு ஆசை, பைபிள் காலேஜ் தொடங்கும் போது கல்யாணம்னு எனக்கு ஒண்ணு ஆனா கண்டிப்பா எனக்கு பிறகுற பையனாதான் இருக்கும், பொண்ணு குழந்தை. அந்த பையனுக்கு நான் பில்லி கிரஹாம் எப்ப வச்சது? பைபிள் காலேஜ்ல வச்சது இந்த பேரை. கர்த்தருக்கு நான் போட்ட பிளான்லயே MBBS மட்டும் தான் மிஸ் ஆச்சு, மற்றது எல்லாம் கர்த்தருடைய கிருபையில் நடந்துட்டு இருக்குது. MBBS மட்டும் மிஸ் ஆச்சு. கர்த்தருக்கு சரி பரவாயில்ல, நான் போட்ட பிளானுங்களையே இந்த MBBS மட்டும் தான் மிஸ் ஆச்சு. சரி பரவாயில்ல. கவனிங்க அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, அந்த பத்திரிகையாளர் இடத்துல அவர் சொல்றாரு, யோனா 3 நாள் மீன் வயிற்றிலிருந்து உயிரோடு வந்தான்றத மட்டும் இல்ல,
மீன் யோனா வயிற்றிலிருந்து 3 நாள் பொறுத்து உயிரோடு வந்துச்சுன்னா நான் நம்புவோம் அப்படின்னாராம். வேதம் சொன்னால் எதையும் கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொண்டு பழக வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கலாம், தப்பு இல்ல, சந்தேகப்பட்டு பார்க்க கூடாது. வேதம் எஸ் அப்படின்னு சொல்லிச்சுறான்னு சொன்னா காணப்படாதவைகள் நிச்சயம் என்பதை அறிவுபூர்வமாக சிந்திக்க கூடாது. விசுவாச ஆவிபூர்வமாக சிந்திக்கணும். ஆவிக்கு ஏற்ற பிரகாரமா சிந்திக்க வேண்டியதை ஆக்சுவல் மனக்கண்கள், அதாவது மனதால் சிந்திக்க வேண்டியதை கண்களால் பார்க்க நாம் ஆசைப்படக்கூடாது. ஆகவேதான் பரலோகத்தை குறித்து விசுவாசத்தை குறித்து எழுதும் பொழுது பேதுரு, நீங்கள் இப்பொழுது அவரை காணாதிருந்தோம் அடுத்து அன்பு கூறுகிறீர்கள், இப்போது நீ அவர் தரிசியாமல் இருந்தும் அவருக்கு விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அப்படியானால் விசுவாசம் என்பது வார்த்தைகளால் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை சிலர் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? கடவுளை காட்டியா? நான் நம்புறேன். உங்களுக்கு அறிவு இருக்குதா காட்டு, நான் உங்களுக்கு அறிவு இருக்குதுன்ற நம்புறேன். ஒத்துப்பீங்களா? காற்ற காட்டுங்க, காற்று இருக்குதுன்னு நம்புறேன். காற்று இருக்குதுன்னு நம்புறவங்கள கைத்துங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா பாஸ்டர்? காற்று இருக்குது நம்புறோம். காற்றை பார்த்தவங்க கைத்துங்க. காற்றை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். காட்டுங்க, காத்தினுடைய அகல நீளம் உயரம் என்னன்னு காட்டுங்க, கருப்பா சிவப்பான்னு காட்டுங்க, சொல்லுங்க. அது விசிபிளா இன்விசிபிளா? காற்று பார்க்க முடியறதா, பார்க்க கூடாததா? காணக்கூடியதா, காணக்கூடாததா? காணக்கூடாததா இருந்தாலும் நம்ம அதை நம்புறோம்ல. தேவன் காணக்கூடாதவைகள் அதரிசனமான தேவன் அவர். இன்னும் சொல்லணும்னா அதரிசனமான தேவன் தான் என்னவா வந்தாரு? அவருடைய வார்த்தை தான் மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய ஆவிதான் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கொண்டாட வேண்டிய சத்தியங்களை நீங்கள், நான் இன்னொரு சபை போய் நடத்துறதுக்கு எனக்கு நான் ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஆராதனை யார்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன். நம்மளுங்க என் பேர்ல சீட்டு விடக்கூடாது என்பதிலே கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க. ஏன் இந்த சோதனை எனக்கு? ஆராதனையை யாரையாவது பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் ஆராதனை, அவங்க ஆவி ஆவி அவங்க கண்ணு பேசுது என் கூட. டோன்ட் கால் மீ பாஸ்டர், என்னைய கூப்பிட்டுறாதீங்க, சீட்டு நம்ம மேல விழுந்துருமோ. இனிமே ஒரு வாரம் ஒரு வாலிபரை ஏற்றி விட்டுறலான் இருக்கிறேன். இனிமே என்ன எபி எபின்ற பேரே நிறைய பேர் உட்காந்துக்கிறீங்க. எஸ், நல்லவன். சரி, பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். தேவனாகிய வார்த்தையாகிய தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து சுயமாக பேசவில்லை. அப்போ யோவான் 12:49 வாசிங்க. யோவான் 12:49 நம்ம வேகமா வாசி நம்ம கடந்து போகலாம். யோவான் 12:49. நான் சுயமாய் பேசவில்லை. இல்ல அங்க ரெக்கார்ட்ல வாசிக்கிறாங்க, வாசி. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசுவானவர் ஆவியானவரை குறித்து சொன்னது எங்கிருந்து சொல்றாரு? இயேசுவானவர் ஒரு கட்டளையை பெற்றுக்கொண்டு வந்தாராம். என்ன கட்டளை? நான் சுயமா பேசல, நான் என்ன பேசணும் என்பதை எனக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறாரு. இல்லையா? எலியாவின் நாட்கள்லயா எலிசாவின் நாட்கள் இல்லையா? கூழ காய்ச்ச சொன்னா கொமட்டி காய போட்டு எலியாவின் நாட்கள்ல, எலிசாவின் நாட்கள் வச்சுங்க. சில சமயத்துல உடன் ஊழியக்காரர்கள் தான் நமக்கு சரியான கைடரா இருப்பாங்க. கூழ காய்ச்சுறாங்கன்னா எதை சேர்த்து காசுறாங்க? கொமட்டி காய போட்டு சேர்த்து காசுறது. நம்ம ஆளுங்களுக்கு ஒரு காரியத்துல ஒரு உறுதியில இதான் என்னுடைய முடிவு அப்படின்னு எடுத்த முடிவை ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள 9 முறை மாத்துவாங்க. பாத்துக்கிறீங்களா? ஒரு ரகசியத்தை அவங்க கிட்ட சொன்னா அவங்க தலையெல்லாம் வெடிச்சிடும். அவங்களால முடியவே முடியாது. பல ரகசியங்கள் என் இருதயத்துக்குள்ள மற்றவர்கள் சொல்லி இதை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ரகசியங்கள், பல ரகசியங்கள் என் மனசுல இன்னும் இருக்குது. எனக்கு எதிராக அவங்க மாறின பின்னாடியும் அவங்கள பத்தி நான் சொல்லாம இருக்கேன், சொல்லவும் மாட்டேன். எஸ், நல்லவர்.
என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி என்னிடத்துல பலவீனங்களை சொல்லி தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி இவர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார், இவரை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம நடத்துவார் என்று அவர்கள் நல்ல நிலையில் இருந்தபோது நம்ம கிட்ட சொன்னதை இன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு சில நிலைகள் சூழ்நிலைகளால சந்தர்ப்ப சூழ்நிலைகளால அவர்கள் நமக்கு எதிராக நிற்கிறார்கள் என்பதனால் நான் இன்னைக்கு நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான்னு சொன்னா நான் உண்மையுள்ள ஊழியக்காரன் என்ற லிஸ்ட் இருக்க முடியாது. அப்ப நல்ல கவனிக்கணும் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இயேசுவானவர் பிதா சொன்ன வார்த்தைகளை அவசரப்படாம எப்ப சொல்லணும்ன்றத பிதா சொன்ன வார்த்தையை மாத்திரமல்ல எப்ப சொல்லணும்ன்றதையும் இயேசுவானவர் அறிந்திருந்தார். இருக்கிறீங்களா? நசரேயனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆனா அபிஷேகத்தை ஆண்டவர் ஆவியானவர் அவர் மேல வச்சிருந்தாலும், அக்கினி அபிஷேகத்தை அவர் மேல வச்சிருந்தாலும் அவர் எப்போ எதை செய்யணுமோ அப்பதான் அதை செய்தார். நமக்கு ஒரு அறிவும் நமக்கு ஒரு திறமையும் நமக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான காரியமும் வந்து விடுவதனால் உடனே முடிவுகளை எடுத்தணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு நல்ல பாட்டு 2 பாட தெரிஞ்சுட்டா உடனே ஒரு முடிவு எடுத்தணும்ன்ற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு 2 வசனங்களை மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சுட்டா உடனே ஒரு முடிவு எடுத்தணும்ன்ற அவசியம் இல்லை. ஏதோ சில தாளந்து ஒரு ஆராதனை பண்ணிட்டா உடனே ஊழியக்காராயிருது. ஒரு 2 வசனத்தை சொல்லிட்டா ஊழியக்காராயிருது. ஒரு பாட்டு பாட்டா ஊழியக்காராயிருது. ஏதோ ஒரு புத்தகத்தை வாசிட்டா ஊழியக்காரமாவாயிருது. தேவன் எந்த அளவின்படி எந்த அளவுகோலின்படி இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த அளவுகோலில் ஒரு இம்மி அளவு கூட இயேசுவானவர் மாறல. 33 வருஷம் அதே அளவுகோலின்படி ஏறக்குறை 2000 வருஷங்களுக்கு மேலாக ஆவியானவர் மாறாமல் இருக்கிறார் என்றால் தேவன் என்கின்ற தேவ நிலையை அவர் அடக்கி கொண்டு தேவனுடைய வார்த்தையாகிய தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டு செயல்படுவார் என்றால் ஆவியானவருடைய தீர்மானத்தின் வலிமையை சபையானது புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை முதலில் ஃபாலோ பண்ணதே ஆவியானவர் தான். ஆகவேதான் ஆவியானவர் யாரை குறித்து சாட்சி சொல்றாரா? 1 யோவான் 5:6 ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறாரா? யாரை குறித்து? ஜலத்தினாலே வந்த இவர்தான் தேவன், ஜலத்தினாலே வந்த இவர்தான் ரட்சகர், ஜலத்தினாலே வந்த இவர்தான் மேசியா என்று யாரை குறித்து சாட்சிடுறாரா? தன்னை குறித்தல்ல, இயேசுவை குறித்து ஆவியானவர் சாட்சி எடுக்கிறார். அப்படியானால் சுயமா பேசல, இயேசுவிலிருந்து எடுத்து பேசுகிறார். இயேசு எங்கிருந்து பேசுகிறார்? சுயமா பேசல, தேவனிடத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து பெற்றதை பேசுகிறார். அப்படியானால் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் தனக்கு சமமாய் இருக்கக்கூடிய ஒன்றான பிதாவும் வார்த்தை ஆவியானவர் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் தேவனுடைய தலைமைத்துவத்தின் கீழ் செயல்படுகிறார்கள் என்றால் அந்த தலைமைத்துவத்தின் கீழ் செயல்படுவதற்கு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் இங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். அந்த தீர்மானம் நித்திய தீர்மானமா இருக்கணும். இந்த வாழ்க்கைக்கான தீர்மானமா இருக்கக்கூடாது, இந்த வாரத்துக்கான தீர்மானமா இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளையே, இது இந்த ஒரு மாசத்துக்கான தீர்மானமா இருக்கக்கூடாது. ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். அது நித்திய 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 நித்தியமான தீர்மானமா இருக்க போகிறது. அது என்ன? நான் சுயமாய் வேதத்துக்கு எதிரான ஒரு கருத்தை பேச மாட்டேன். சுயமாய் தேவனுடைய உபதேசத்துக்கு எதிரான ஒரு கருத்தை நான் கொண்டு வந்து என்னுடைய அறிவில் நான் திரிக்க மாட்டேன். வேதம் அங்கீகரிக்காத ஒரு உபதேசத்தை நான் சபைக்கு போதிக்க மாட்டேன். நான் அப்படி போதிக்கப்பட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற மனநிலையுடையவர்களாய் சபையார் மாறிவிட வேண்டும். ஆவியானவர் அற்புதமான குணம், ஆவியானவருடைய அற்புதமான குணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவோம். இன்னும் 5 minutes தான் முடிச்சிடலாம். ஆவியானவரின் அற்புதமான குணம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரியங்கள் செய்து கொண்டே இருப்பார். ஆவியானவருக்கு நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காரியங்களை அவர் செஞ்சுட்டே இருப்பார். இருக்கிறீங்களா? ஆவியானுடைய பணி என்னவா? சபை யாரு? இதுல சபை யாரு? சபை யார்? இந்த 38 அடி அகலமும் 98 அடி நீளமுள்ள இந்த கட்டடமா சபை?
இந்த தூண்களா, இந்த 24 ஃபேன்களா சபை? இந்த மெர்க்குரியும், இந்த ஸ்கிரீனும், இந்த ஸ்டேஜும் இதுவா சபை? வருகிற நாட்களை ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். சோதரம் நிறைய காரியங்களை சபையில செய்யப்படுத்தணும் அப்படின்னு. கிளை சபைகளுக்கு நேரங்களையும் பணங்களையும் செலவிடுறதுனால தலைமை சபைக்கு நிறைய பொருட்களை செலவு பண்ண முடியல. ஜோம் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் நிறைய காரியங்களை வருகிற நாட்களில் கர்த்தருக்காக செய்ய தீர்மானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். அப்படியானால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தல் 2:1 படியும் யோவான் 1:16-13 படியும் சத்தியத்தை சபைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானுடைய பணி என்ன? வெளிப்படுத்துற விசேஷம் எழுதிங்க, வாசிக்க தேவையில்லை. வெளிப்படுத்துற விசேஷம் 2:1 எபேசு சபையின் தூதனுக்கு ஆவியானவர் சொல்லுகிறது. சபையோடு பேசக்கூடியது யாரு? ஆவியானவர். சபையை தொடங்கினவர் இயேசுவா இருந்தாலும், சபையை ஸ்தாபித்தவர் இயேசுவா இருந்தாலும், சபையின் மூளைக்கல் இயேசுவா இருந்தாலும், சபையின் தலைவர் இயேசுவா இருந்தாலும், சபையை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்படியானால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். எதை சொல்லுகிறார்? யோவான் 16-13 படி சத்தியத்தை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் சபையை வல்லமையால் நிரப்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் அந்த வீட்டின் மேலே இறங்கி அங்கு கூடியிருந்தவர்கள் எல்லாரும் மேலும் நவபாசைகளோடு அக்கினிமயமான நாவுகளைப் போல இறங்கி வந்தார். அவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வெவ்வேறு பாஷைகளை அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சபையை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். வார்த்தையால் மாத்திரமல்ல, வல்லமையால் நிரப்புகிறார். 10:38 நாம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர்ல. 3வது, சபையை பரிசுத்த ஆவியானவர் தேற்றுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே மனக்காவலை எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. வாழ்த்துக்களை சகோதரர்களை வாய் தந்து. மார்போடு அணைப்பாரே கேட்டுங்கப்பா. மனக்காவலை பாரே ஒரு எல்லாரும் சத்தம் உயர்த்தி லவுட்ஸ் பண்ணி பாடுங்க. ஆவியானவரே அன்பே ஆவியானவரே இப்போ எழும்பும் இறங்கி எழும்பும் எங்கள் மத்தியிலே. பத்மு தீவிலே பத்மை தேற்றினீரே, பத்மு தேவினீரே, பக்தனை தேற்றினீரே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவர் யாரா இருக்கிறார்? தேற்றுகிறவரா இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு பலமானவர்களா இருந்தாலும் சில நேரங்களில் பலவீனப்படுகிற பொழுது உங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். இயேசுவானவர் சொன்னார் யோவான் 14:16 சத்திய ஆவியானவர் வரும்பொழுது உங்களை தேற்றுவார். வேறொரு தேற்றரவாளனை, another comforter, வேறொரு தேற்றரவாளன், ஒரு தாய் போல உங்களை தேற்றுகிறவர். நீங்க உடைக்கப்படும் பொழுது யாரும் நினைக்காதீங்க, என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, என் பிரச்சனையிலிருந்து என்னை கை கொடுத்து என்னை தூக்கிவிட யாரும் இல்லை, என் வாழ்க்கை வனாந்தரமாய் வெறுமையாய் இருளாய் தோன்றுகிறது, எனக்கு என்ன செய்வதற்கு தெரியல, எனக்கு ஒரு பாதை காட்ட யாரும் இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்களானால் ஆவியானவர் உங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் சத்தியத்தை போதிக்கிறவர் மாத்திரமல்ல, ஆவியானவர் வல்லமையாலும் வரங்களாலும் கனிகளாலும் நிரப்புகிறவர் மாத்திரமல்ல, ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறவர். மனம் உடைந்து ஆவி நொறுங்குண்டு நறுங்குள்ளும் பொழுது, நறுங்குண்ட ஆவியாகி மாறும் பொழுது
ஆவியானவர் அதை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த மாதங்களிலே, கடந்த நாட்களிலே நீங்கள் ஒருவேளை நெருக்கப்பட்டிருப்பீர்களானால், உடைக்கப்பட்டிருப்பீர்களானால், காயப்பட்டிருப்பீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் இருக்கிறார். உங்களை கைவிடாத ஒரு தேற்றரவாளன், உங்களை விட்டு விலகாத ஒரு தேற்றரவாளன், உங்களோடு உங்களுக்குள்ள உங்கள் மேலும் இருக்கிற தேற்றரவாளன். இந்த அன்பின் ஆண்டவரை, இந்த அன்பின் ஆவியானவரை, அவர் தீர்மானத்தை நீங்களும் சிந்தித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கை, அவருடைய செயலை, அவருடைய வேலையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த ஆவியானவரை பயன்படுத்துங்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எழும்பி வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே. எல்லாம் சேர்த்து பாருங்க. காயம் கழுவி தோய்மையாக்கும் இந்த வேளையிலே. காயம் ஒரு தாய் போல உங்களை தேற்றுவார், மார்போடு உங்களை அணைத்துக் கொள்ளுவார், மனக்கவலையை நீக்குவார். ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள், ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள், ஆவியானுடைய ஆவின் கனிகளை பெற்றுக்கொள். இந்த வார்த்தைகளை மறுபடியும் யூடியூப்ல பாருங்க, மறுபடியும் நீங்கள் இந்த வார்த்தைகளை ரெக்கார்ட்ல கேளுங்க, மறுபடியும் இதுல தேவன் சொல்லுகிற ஆழம் அகல நீளம் உயரங்களை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையும் பிரசன்னமும், கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமையும், கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்திப்பு உங்கள் மேலே என் மேலே எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. வார்த்தைகளை சமீபத்தில் தூரத்தில் நின்று கேட்ட யாவை உயிர்ப்பிப்பீராக, உற்சாகப்படுத்துவீராக, அவர் வாழ்க்கை உங்களுடைய நாமத்துக்கு மகிமையான பாத்திரமாய் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தோம் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? சத்தமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கு வழிநடத்தும் சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்குமாய் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.